இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி தாயாம் திரு அவை ஹங்கரி தேசத்தினுடைய புனித முதலாம் ஸ்டீவன் என்கிற அரசருடைய நினைவு நாளை தான் கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, அரச குடும்பத்தில் பிறந்தாலும் தாட்சியோடும் எளிமையோடும் தன்னுடைய மக்களை இவர் வழிநடத்தினார். இவரும் இவருடைய தந்தையும் சேர்ந்து ஹங்கரி தேசத்துல கிறிஸ்தவ மதம் தழைத்தோங்கி இருப்பதற்கு அடிப்படையான காரணிகளாகத்தான் இந்த இரண்டு அரசர்களும் இருக்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, ஹங்கரி தேசத்தினுடைய முதல் கிறிஸ்தவ அரசன் என்கிற பெருமையையும் இந்த முதலாம் சார்லஸ் பெறுகிறார். இவருடைய ஆட்சி காலத்துல பல தேவாலயங்களை இவர்கள் கட்டி எழுப்பினார்கள். குரு மடங்களை இவர்கள் ஏற்படுத்தினார்கள். துறவர மரங்களுக்கு இவர்கள் உதவி செய்தார்கள். மற்றும் ஏழை எளியவர்களுக்கான அனைத்து நலப்பணிகளையும் இவர்கள் செய்தார்கள் என்றும், ஹங்கரி நாடு முழுவதும் இருந்த பழங்குடியினத்து மக்களை கிறிஸ்தவத்திற்கு கொண்டு வந்ததுல மிகப்பெரிய பங்காற்றியவர் என்று இந்த ஹங்கரி தேசத்தினுடைய முதலாம் ஸ்டீவன் என்பவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். இந்த புனிதருடைய பரிந்துரையால் நாமும் நம்முடைய விசுவாசத்தை மற்றவர்களோடு மகிழ்ச்சியாக பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை இறைவன் நமக்கு தர வேண்டுமா? இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, உதவி செய்து இவருடைய வழக்கரம் இவருடைய இறப்பிற்கு பிறகும் அழியாமல் இருந்தது என்று கூட சொல்லுகிறார்கள். அந்த அளவுக்கு கனிவிறக்கத்தாலும் பரிவிறக்கத்தாலும் இவர் ஊந்தப்பட்டு பல ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்த ஒரு காரணத்தினால் அழியாத வரத்தையும் இவருடைய வழக்கரத்திற்கு இறைவன் கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, நாமும் உதவி செய்து இறைவனுடைய பார்வையில உயர்ந்தவர்களாக வாழ இறைவன் நம்மை தூண்டுவாராக. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், தடுக்க வேண்டாம் அப்படி என்று சிறு பிள்ளைகளை தன்னிடம் அழைக்கிறார். சிறு பிள்ளைகளை போல நம்ம மாற வேண்டும் என்கிற அழைப்பையும் விடுக்கிறார். அன்புமிக்கவர்களே, ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி எங்களுடைய சலேசிய சபையினுடைய நிறுவனராக இருக்கிற புனித தொன்போஸ்கோ அவர்களுடைய பிறந்த நாளைத்தான் நாங்க மகிழ்ச்சியோடு நினைவு கூறுகிறோம். அவருடைய பிறப்பு இந்த உலகத்திற்கு எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம்! அவருடைய தேவ அழைத்தலின் மூலமாக எத்தனை லட்சக்கணக்கான சிறுவர்களையும் சிறுமிகளையும் இளைஞர்களையும் இறைவனுடைய திருப்பாதத்திற்கு அவர் கொண்டு சேர்ந்தார். ஒரு காலகட்டத்துல தொன்போஸ்கோவினுடைய இல்லங்கள் புனிதர்களை உருவாக்கும் தொழிற்சாலைகள் என்று சொல்லுகிற அளவுக்கு இளைஞர்களை அழைத்து அவர்களை நல்வழிப்படுத்தி புனிதத்துல வளர்த்தெடுத்த ஒரு மாபெரும் புனிதராகவும் அந்த ஒரு பாரம்பரியத்தை சலீசர்களுக்கு கொடுத்த ஒரு புனிதராகவும் தான் அவரை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நற்செய்தி வாசகம், சிறுவர்களை என்னிடம் வரவிடுங்கள், தடுக்க வேண்டாம். சிறுவர்களைப் போல நீங்கள் மாறாவிடில் அல்லது இந்த குழந்தைகளைப் போல நீங்கள் மனம் திருந்தாவிடில் விண்ணரசில் புக மாட்டீர்கள் என்கிற செய்தி உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்படுகிற ஒரு அன்பான அழைப்பு. அன்புமிக்கவர்களே, ஒரு குழந்தை இரவுல கொஞ்சம் அதிகமாக ஜெபித்து கொண்டிருந்ததாம். அந்த தாய் அதுகிட்ட போய், வழக்கத்துக்கு மாறா அதிகமா ஜெபிக்கிறியே, எனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்ட நேரத்துல, மம்மி நான் எக்ஸாம்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, இந்தியாவுடைய தலைநகரம் எது என்று. நான் மறதியாக மும்பை என்று எழுதிவிட்டேன். டெல்லி என்று எனக்கு தெரியும். ஆனா நான் மறதியா மும்பை என்று தவறா எழுதிட்டேன். இப்ப கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நைட்டே இந்தியாவுடைய தலைநகரத்தை மும்பைக்கு மாற்ற சொல்லி, அப்பதான் என்னுடைய ஆன்சர் கரெக்டா இருக்கும் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லிச்சான். அன்புமிக்கவர்களே, தாயும் சிரித்து விட்டு சென்று விட்டார்களாம். அந்த குழந்தைக்கு தெரியாது இந்தியாவுடைய தலைநகரை டெல்லியிலிருந்து மும்பைக்கு மாற்றுவது எவ்வளவு பெரிய கஷ்டமான ஒரு காரியம் என்று. இருந்தாலும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் ஜெபித்ததான் அந்த குழந்தை. கடவுள் அந்த ஜெபத்தை கேட்டாரா இல்லையோ, ஆனால் அந்த குழந்தையினுடைய ஏக்கத்தை பாருங்கள், எண்ணத்தை பாருங்கள். நான் ஜெபித்தா இன்றைக்கு இறைவே கடவுள் மாற்றி விடுவார். ஆஃப்டரால் ஒரு எக்ஸாம்பிள தவறா எழுதின ஒரு விடைக்காக அந்த குழந்தை அப்பேற்பட்ட ஒரு ஜெபத்தை ஜெபித்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த குழந்தைகளைப் போல திறந்த மனதோடு, வெள்ளந்தியான ஒரு மனதோடு, தூய்மையான ஒரு உள்ளத்தோடு, எல்லாம் கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு, எல்லோரையும் சமமாக பார்க்கிற ஒரு மனநிலையோடு வாழ கற்றுக்கொண்டோம் என்றால் நிச்சயமாக கடவுள் படைத்த இந்த பூமி உண்மையாகவே இறை அன்பாலும் பிறர் அன்பாலும் நிறைந்து வழிகிற ஒரு உன்னத பூமியாக மாறும். வேற்றுமைகளும் வன்முறைகளும் ஊழலும் நிறைந்த இந்த ஒரு சமுதாயத்துல குழந்தைகளைப் போல மாற இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அந்த அழைப்பினை ஏற்று உள்ளத்துல தூய்மையையும் விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் பிறரன்பையும் ஏற்று வாழ இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.